அதுவா? அது ஷூட்ல தான் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தது. பட் ஆனா இது நான் கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல நான் சொல்லுவேன். நெறைய பெரிய விஷயங்களா எலாபரேட்டடா சொல்வேன். பட் ஆனா ஒண்ணே ஒண்ணு தான். எனக்கும் அவனுக்கும் என்ன கனெக்ட் பயங்கரமா இருந்துச்சுன்னா, அவன் வந்து ஒரு பையனா இருந்துட்டு ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த உலகத்த பார்க்குற ஒரு பெர்சன். அந்த மாரி தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு இங்க உட்கார்ந்துருக்க நெறைய ஆண்களுமே நான் சொல்றேன். ஏதோ ஒரு இடத்துல நான் பேசுற விஷயங்கள் எல்லாம் கரெக்ட் இல்ல அப்படின்னு யோசிக்கிறதுக்கு கண்டிப்பா இவங்க எல்லாமே ஆண்களா இருந்தாலும் பெண்கள் கண்ணோட்டத்தின் வழியா இந்த உலகத்த பார்க்குறவங்கன்னு நான் நம்புறேன். இங்க உட்கார்ந்துட்டு இருக்க ஆண்களா இருக்கட்டும், வெளியில நெறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருமே சொல்றது என்னன்னா, ஒரு பொம்பளை பிள்ளை இத பண்ணா கரெக்ட்டா இருக்கும்னு நீ யோசிச்சு பண்றல்ல, அது என் வீட்ல இருக்கிற என்னோட குழந்தையோ, இல்ல என்னோட வைஃபையோ ஏதோ ஒரு இடத்துல பண்ண வைக்குது அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த தாட் ப்ராசஸ் அவங்களுக்குள்ளேயுமே இருந்திருக்கு. அப்படிதான் யுவராஜுமே. யுவராஜ் வந்து அப்படிதான். அவனுக்கு வந்து நான் என்ன பண்ணாலுமே சூப்பர் நீ பண்ணு பார்த்துக்கலாம். அந்த பார்த்துக்கலான்றதுமே வந்து அதுதான் அவன்கிட்ட இருந்து வந்த ஒரு விஷயம் தான். ஸோ நான் பிக் பாஸ்க்குள்ளே போகும்போது 2-3 வாரம்லாம் பயங்கர நெகட்டிவாக இருந்துலாம் அவன் சொன்னான். அப்போ வெளில வந்துட்டு அவன் என்கிட்ட சொன்னான், நீ எதுக்காக பண்ணன்னு எனக்கு புரியுது. பட் ஆனால் அது நெகட்டிவாக இருந்ததும் தப்பு கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல நீ என்ன பண்ண வரேன்னு மக்களுக்கு தெரியும் போது நீ எதுக்காக அதை பண்ணியிருப்பேன்னு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நீ பண்ண தவறுகளும் எனக்கு தெரியுது, நீ பண்ணுற கரெக்டான விஷயமும் எனக்கு தெரியுது. நீ எல்லாமே நீ தான். ஐ அக்செப்ட் தட் ஸோ மச்ன்னு சொல்கிற ஒரு பர்சன் வந்து யுவராஜ். ஸோ நான் தப்பே பண்ண மாட்டேன்லாம் கிடையாது. நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன். நிறைய இடத்துல வந்து கத்துவேன், டென்ஷன் ஆகிருக்கேன். நான் கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ் பொண்ணு நான் ரொம்ப. அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் அவன் வந்து என்னை வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாருன்னு குழந்தையாகவும் ட்ரீட் பண்ணியிருக்கான். சம்டைம்ஸ் வந்து நான் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்து ஆமாம்ல அவள் கரெக்டாக சொல்கிறல அப்படின்னு ஒரு டீச்சர் அப்படின்ற ஒரு ஸோ he treated me as a child and a mother. அந்த மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணியிருக்கான். ஸோ அதனால எனக்கு அவன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன். வாவ், சூப்பர். அண்ட் அது கொத்தமல்லினா என்னங்க அர்த்தம்? இப்போ 2 நாள் முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. கொத்தமல்லின்றது செல்லமாக என்னை அப்படி கூப்பிடுவாங்க. கொத்தமல்லின்னு ஆக்சுவலாக ஓ காதல் கண்மணி படம் இருக்குல்ல, அது வந்து எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த படம். அதில் வந்து என் கொத்தமல்லியே அப்படின்னுவார் அவர். ஸோ அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அப்போலேருந்து அப்படியே கொத்தமல்லின்னு கூப்பிட ஆரம்பிச்சு. அப்படியே தான் கூப்பிடுவான். சூப்பருங்க. இதுக்கு மேலே கேட்டால் ரொம்ப கேவலமாயிடும். வேறு மாதிரி ஆகிடும். நான் ரொம்ப டீசெண்டானவங்க. சூப்பர். ஆனால் பிக் பாஸ் போயிட்டு வந்த பிறகு வாட் வாஸ் சம்திங் ஈ டோல்ட் லைக் இது இன்னும் நீ பண்ணியிருக்கலாமே, இல்லை நல்லா விளையாடுறேன் என்ன சொன்னாங்க பிக் பாஸ் போயிட்டு வந்து? முதல்ல பிக் பாஸ் போயிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் சொன்ன நிம்மதியாக தூங்கு. நிஜமா அப்படி தான் சொன்னான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன்னா தூங்க மாட்டேன் ஒழுங்காக. நிம்மதியாக நீ தூங்கு ஃபஸ்ட்டு, நீ ரிலாக்ஸ் ஆகு, வெளியில் உனக்காக நிறைய பேர் இருக்காங்க, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லி அவன் எனக்காக நீங்கள் ஒருத்தரும் அனுப்பின மெசேஜஸில் இருந்து நீங்கள் எனக்காக ஒரு சிலர்லாம் இந்த பாப்பாலாம் அழுதது அது எல்லாமே வந்து அவன் எனக்கு காட்டினான். இங்கே பாரு உனக்காக எத்தனை பேர் இருக்காங்கன்னு, நீ எதை பற்றி கவலைப்படாமல் நிம்மதியாக தூங்குன்னு சொன்னான்.